நீ ஜெபிக்க வரும்போது அப்படியே கவலையில நல்லா பண்ணாதன்றார். முதல்ல என்ன கழட்டு? கவலை கழட்டுன்றார். கவலை கழட்டணும்னா உங்களுக்கு என்ன தேவை தெரியுமாங்க? பைபிள் தேவை. நீங்க வசனம் உங்களுக்கு தேவை. நீங்க கவலையா இருக்கீங்க, கவலை நீங்களா என்ன பண்ண? நீங்க முதல்ல எங்க போனுங்க? பைபிளுக்கு போங்க, வசனத்துக்கு போங்க. வசனம் உங்களை தொடட்டும். வசனத்தை அனுமதிங்க. வசனம் கிரியை செய்யும் போது ஒன்று நடக்கும். மெல்ல கவலை தீரும். சும்மா நான் பிரசங்கமானாலே தீருது. நீங்க நிஜமா அதை வாசித்து அதனுடைய ஆழங்களை புரிஞ்சு கொள்ளும் போது கவலை நீங்கிரும். உங்க அலப்பு தீர்ந்துரும். உங்க உணர்வும் கண்ணீரும் ஒதுங்கிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அங்க சொல்றீங்க, இப்ப நான் வந்திருக்கேன் ஆண்டவரே, மிகுந்த பாரத்தோடு வந்திருக்கேன், ஆனா நான் கவலையில ஜெபம் பண்ணல, விசுவாசத்துல ஜெபம் பண்றேன். என் ரிக்வெஸ்ட் உனக்கு சொல்றேன். நீங்க சொன்னீங்க சோ வசனத்துல இப்படி செய்வேன் எனக்கு சொன்னீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், அப்படியாக கடவது. பவுல் என்ன சொல்றார்? கவலைய முதல்ல கழட்டாம நீ ரிக்வெஸ்ட் எடுத்துட்டு வராது என்றார். பெட்டிஷன் தானே கொண்டு வர, என்கிட்ட ஏதோ கேட்க வரல. முதல்ல என்ன செய்யாத? மறுரூபம் அடைய 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 துன்பம் இருக்கா? சில சபை இந்த உலகத்தை துயரங்கள் நமக்கு கடைசி வரை இருக்கு, நமக்கு தெரியும். ஆனா அது வரும்போது நான் என்ன செய்யறேன்? கவலையை எடுப்பதற்கு இந்த வசனம் என்னை மறுரூபமாக்கும் போது என் ஜெபங்கள் எப்படி இருக்குன்னா, in everything by prayer supplication with thanksgiving. என் ஜெபமே வேற ரேஞ்சில் இருக்கு. ஆண்டவரே, நீங்க ஒன்றும் இல்லாம இருந்து என்னை இவ்வளோ தூரம் நடத்தி என்னை வாழ வச்சு அழகு பார்த்து எனக்கு இவ்வளோ நன்மையை செஞ்சு என்னை ஆசீர்வதிச்சிங்க. இப்போ மட்டும் என்ன ஆண்டவரே, இதிலெல்லாம் நான் அசைய மாட்டேன். உலகத்தில் இருப்பவனை விட என்னோடு இருக்கிற ஒரு பெரியவர். இந்த விஷயம் எனக்கு இப்படி இருக்கு, நீங்க சொல்லியிருக்கீங்க பைபிள்ல. ஹல்லேலூயா, ஆமென்.